ஒரு ஸ்டண்ட்டும் அடி கிடி மாதிரி விழுது. ஸ்க்ரீன் பிளே அங்கங்கே லாக் அடித்தாலும் அவர் நடிச்சு சொல்லியிருக்காரு. இந்த ஃபாரின் போய் படிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, படம் ஓகே ப்ரோ, ஒரு முறை பார்க்கலாம் ப்ரோ. கொஞ்சம் சென்டிமெண்ட் அம்மா அப்பா விட்டு போகிறாங்களே பசங்க, அதை பேஸ் பண்ணி இல்லை அவரோட ஃபேன் தான் நாங்கள். ஸோ அதுக்காக நல்ல ஒரு மரியாதை இருக்குது. இந்த மாதிரி படம்லாம் எடுக்காமல் இருந்தாருன்னா அந்த மரியாதையை காப்பாற்றிக்கலாம். அவருக்குன்னு எங்கள் மனசுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு மரியாதை இருக்குது. லாரன்ஸ் படம் வருது, பட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் நல்ல படம் பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப உட்காரவே முடியல. செகண்ட் ஹாஃப்லாம் இந்த கருன்னு வாங்க படம் சரியான படம் இல்லை. உங்ககிட்ட எப்படி இருக்குன்னு சும்மா நீங்கள் சொல்கிறாங்க, எல்லாம் என்ன சொல்கிறாங்க சொல்லுங்கள், நான் அதை பற்றி சொல்லுங்கள். சங்கடமாக இருக்கு நான் சொல்கிறதுக்கு. சொல்லுங்கள். கன்றாவியாக இருக்குன்றாங்களா? அவங்க வீட்டில் இருக்க தாய் தந்தைகளை பார்க்கறதுக்கு கன்றாவியாக இருக்குன்றவங்க தான் இந்த மாதிரி சொல்லுவாங்க. நல்ல படம் எடுக்கிறதே ஒரு சில பேர் தான். அவனையும் கேவலப்படுத்தி நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு கன்றாவியாக தான் இருக்கும். ஏன்னா ஃபாரினில் போய் சம்பாதிக்கிறானுங்க, அங்கே இருக்க சரகு அடிக்கிறானுங்க, இங்கே இருக்க தாய் தந்தையை விட்டுறானுங்க. அந்த கான்செப்டை பற்றி ஒருத்தன் சொல்கிறப்போ கன்றாவியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தாயை மதிக்கணும், பொண்டாட்டி பிள்ளைங்களை மதிக்கணும். நம்ம அங்கே இருந்தாலும் இங்கே நம்ம முன்னோர்கள் கஷ்டப்பட்டு இங்கே சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க. அதை இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளும் சமூக விரோதிகளும் அதை ஆட்டியை போட்டுறானுங்க. நம்ம அங்கே ஜாலியாக அங்கே வெள்ளக்கார ஃபிகரோட சுற்றலாம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த படம் கன்றாவியாக தான் இருக்கும். ஃபிகர்கிட்ட மனைக்கணக்கில் பார்ப்பாங்க. செல்லு கூட குடும்பம் நடத்துகிறவங்க செல்லு குழந்தை பெற்றுக்க முடியல, மற்றபடி செல்லை வச்சு எல்லாம் பண்ணுறவங்களுக்கு இந்த படம் கன்றாவியாக தான் இருக்கும். ராகவா லாரன்ஸ் மாதிரி அதாவது பெரியவங்களும் சரி, படிக்க முடியாத குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாருல அந்த பைசாலாம் வச்சு, அதெல்லாம் தெரியாத சில பேர் இந்த படம் பார்க்குறப்போ கன்றாவியாக தான் இருக்கும். பார்க்குற கண் எப்படி இருக்கோ, மஞ்சள் கலர் கிளாஸ் போட்டு பார்த்தா அது மஞ்சள் கலராக தான் தெரியும். அறிவுஜீவிகள் இந்த படத்தை விமர்சனம் பண்ணால் அப்படி இப்படின்னு இதை போனார் பார்த்தீங்களா, ப்ளூ சட்டை மாறுன்னு அந்த அவங்களுக்கு பொழப்பாக இருக்கும். ஆனால் உண்மையான தாய் பாசத்துக்கு ஏங்குற எல்லாருமே, பொண்டாட்டி பிள்ளையோட இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கள மாதிரி ஆளுங்களை கேட்டிங்கன்னா அது குட் ரிவ்யூவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி சார்? எனக்கு பரவாயில்ல தான். எனக்கு 3 வருஷம் கழிச்சு அண்ணனோட படம் வருது. முனி பார்ட் 4 தான் இந்த படத்தை சொல்லணும். சாங்ஸ் பேய் படம்லாம் இல்லை, ஆனால் அந்த கிளைமேக்ஸ் வச்சுருக்காரு. எப்போவுமே அந்த லாஸ்ட் சீனில் வரும் பார்த்தீங்களா உங்களுக்கு, அதாச்சும் ஒரு காற்றை போல வராடா, அதே மாதிரி பறக்க விட்டு அதே மாதிரி எல்லாரையும் அடிச்சு அது பசங்களுக்காக பண்ணியிருப்பார். ஒரு 3 வருஷம் ஆச்சு ஸ்கூல் லீவு, பசங்களுக்கு எதனா ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணாரா என்னன்னு தெரியல. நிறைய படம் பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் போர் அடிக்கும் தான். ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு இந்த கோஆர்டினேஷனு, கொரியோகிராஃபு அவ்வளோ அழகாக அவர் மூஞ்சில் எமோஷ்னலு அவ்வளோ அழகான ஹியூமர் விழுது. ஆக்டிங் வைஸ் வேறு லெவலில் இருக்குது. ஒரு ஸ்டண்ட்டும் அடி கிடி மாதிரி விழுது. ஸ்க்ரீன் பிளே அங்கங்கே லாக் அடித்தாலும் அவர் நடித்த பாண்டின்னு ஒரு படம் நடிச்சிருப்பார். அந்த படத்தோட டச் இருக்குது. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுன் ஒரு படம் சாதுன்னு நடிச்சிருப்பாப்புல, அந்த படம் இருக்குது. இதே மாதிரி படங்கள்லாம் நிறைய வந்திருக்கு. ஃபாரின் இங்கே இருக்க அப்பா அம்மா அது மாதிரி தழுவல்கள் நிறைய படத்தில் வந்திருந்தாலும் இது அழகாக செவ்வனமே அந்த ஸ்க்ரீன் பிளே, அதாவது பெரிய சாப்பாடை போட்டு கொஞ்சம் கூட்டுன்ற மாதிரி அந்த கூட்டை ஒரு டான்ஸில் காமிச்சிருக்காரு, கொரியோகிராஃபில் காமிச்சிருக்காரு, கொஞ்சம் ஃபைட்டில் பயங்கரமாகவே இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காரு. அது மாதிரி ஒன்று வச்சு சாப்பாடு போட்டிருக்காரு. எல்லாரும் பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. இன்றைக்கி இலையில போட்டு அந்த பரிமாறினா கிளஞ்சின்றானுங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நம்மளாம் பழுது சாப்பிட்டு வந்த பரம்பரை. இப்போ இந்த டைமில் இதெல்லாம் பார்க்க விட்டுன்னா அது அவங்களுக்கு அப்படி தான் தெரியும். ஆனால் அவருக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா நம்ம இளைய தலைமுறை கிடையாது, வயசானவங்களும் வளர்கிற குழந்தைங்களும். அவங்க ரசிகர் மன்றம் தான் வைக்கல, ஆனால் அவருக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த படம் விருந்தாக இருக்கும். பசங்களை கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் படம், இது போனால் குழந்தைங்க ஜாலியாக இருக்கும், நம்ம வீட்டில் கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வரலாம். இது ரொம்ப அளவுக்குலாம் விமர்சனம் நல்லா இருக்குது அந்த அளவுக்குலாம் நம்ம போக தேவையில்ல. பாட்டு சாம்சியாஸுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அழகாக பண்ணியிருக்கா போல். பாடாத பாட்டெல்லாம் அப்படின்ட்டு ரீமிக்ஸ் அழகாக வந்திருக்கு படத்தில். அது இல்லாமல் ஜொர்தாலையா விட்டாதன்னு சொல்லிட்டு அசல் கோலரோட பாட்டும் கொரியோகிராஃப் நல்லா இருக்குது. ரெண்டுத்துக்கும் ஸ்ரீதர் மாஸ்டர் சூப்பராக கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. படத்தில் ஹியூமர் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க.